ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். தற்போது கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10/7/2026 அன்று பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவுட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், கேது பகவான் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் ராகு கேது நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள். ஆங்கில தேதிப்படி 10/7/2026 முதல், தமிழ் தேதிப்படி பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26 முதல் ஆவணி மாதம் 25 வரை, சரியா 2 மாதம் 60 நாட்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் செல்லும்போது முதல் 3 நாட்கள், அதாவது 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் செல்வார். அப்போ கேது செவ்வாய் இணைவு. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுடைய ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் அடுத்த 2 மாத காலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ரிஷபத்தில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடந்தாலும் அடுத்த 2 மாதம் அவங்களுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான, பண ரீதியான, குடும்ப ரீதியான பிரச்சனையை கொடுக்கும். ராகு விருச்சிகத்தில் செல்கிறார். ராகுவை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. கேது தான் மோட்சக்காரகன், மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கேதுவுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா சனி. சனிக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா கேது தான். கேது திசையில் சனி புத்தி நடந்தாலும், சனி திசையில் கேது புத்தி நடந்தாலும், எந்த திசை நடந்தாலும் அதில் ராகு புத்தி நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும், மரணத்தை ஏற்படுத்தும். துயரம், துக்கம், வேதனையை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேதுவுக்கு 100% உண்டு. 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் செவ்வாயும் 3 நாட்கள் இணைந்து செல்லும்போது பெரும்பாலும் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள் சண்டை வரும், சகோதரருக்குள் அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை வரும், சொத்து பிரச்சனை, வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திவிடும். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திரம் சாரம் பெயர்ச்சி பலன் காணலாம். சிம்ம ராசிக்கு 7வது வீட்டில் ராகு 4/9ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் அவுட்ட நட்சத்திரம் 4ஆம் மாதத்திற்கு நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார். சிம்மராசியில் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு கேது நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 2 மாதம் சிம்மராசிக்கு நாம்ச கட்டத்தில் 4/10வது வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும். சிம்மராசிக்கு 4வது வீட்டிலே நாம்ச கட்டத்தில் ராகு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்தாஷ்டம ராகு காலகட்டம். ராசி கட்டத்திலும் சர்ப்ப கிரகங்கள், நாம்ச கட்டத்திலும் 4/10 சர்ப்ப கிரகங்கள். நாம்ச கட்டத்தில் 4வது வீட்டில் ராகு வரும்போது புதிதாக வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனங்கள் நீங்கள் வாங்கலாம். இப்போ பேங்கில் லோனு போட்டு வீடு கட்டுறது, லோனு வாங்கி கடன் வாங்கி வண்டி வாங்கிறது, கடன் வாங்கி காடு, நிலம், சொத்து வாங்கிறது, இந்த மாதிரிலாம் அடுத்த 2 மாதம் சிம்ம ராசி என்பதுக்கு ஏற்படும். சிறிய கடன்கள் ஏற்படாது, பெரிய கடன்கள் கூட 1 கோடி, 2 கோடி, 10 கோடி
உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பெரிய அளவு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த 2 மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாங்குறது, கடன் வாங்கி சொத்து வாங்குறது, இந்த அமைப்பு பெரும்பாலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. அது இந்த 2 மாதம் நாம்ச கட்டத்தில் 4வது வீட்டில் ராகு வரும்போது ஏற்படுத்துகிறார். சிலர் அதிகமாக கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியல அப்படின்ட்டு அல்லது பெற்றோர்களிடம் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி இல்லைன்னா இளைஞர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுத்து வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய சூழ்நிலையும் அடுத்த 2 மாதம் உண்டு. நாம்ச கட்டத்தில் 10வது வீட்டிலே கேது வரும்போது வண்டி வாகனம் இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, ஓட்டுநர்களுக்கு, யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. நாம்ச கட்டத்தில் 10வது வீட்டிலே கேது வரும்போது வண்டி வாகனம் ஓட்டுநர்கள், டிரைவர்கள், மருத்துவர்கள், மின்சாரம், காவல், இராணுவம், யூனிஃபார்ம் சர்வீஸ் தொழில் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. விவசாயத்தில் அடுத்த 2 மாதம் நல்ல லாபம் வரும். ஆட்டு மூலம், மாடு மூலம், கோழி மூலம், விவசாய பயிர்கள் மூலம், வெள்ளாமை மூலம் நல்ல லாபம் வரும். 10வது வீட்டிலே நாம்ச கட்டத்தில் கேது இருக்கும்போது புதிதாக வேலை தேடக்கூடியவர்கள், வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் கடல் கடந்து சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரியான வேலை கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். நாம்ச கட்டத்தில் 10வது வீட்டில் கேது வரும்போது பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். இப்போ அம்மாவோ அப்பாவோ பிபி, பிரஷர், சர்க்கரை இந்த மாதிரி தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க உடல் ஆரோக்கியத்தில் சிம்மராசி என்பர்கள் கவனம் எடுத்துக்கொள்ளணும். பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இப்போ கவனம் எடுத்துக்கணும். அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். மருத்துவத்திற்காக கூட கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை அடுத்த 2 மாதம் சிம்ம ராசி என்பளுக்கு உண்டு. சிலருக்கு வசதி வாய்ப்பு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு கடனை கட்டுவதற்காக ஊரை விட்டு ஓடிட்டேன், பெற்றோர்களிடம் கோச்சிக்கிட்டு ஊரை விட்டுட்டு ஓடியான்ட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கூட இந்த 2 மாதம் ஏற்படும். இளைஞர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பெற்றோர்கள் ஆதரவுடன் நீங்கள் திருமணம் செய்வது நல்லது. அதே மாதிரி பெற்றோர்களிடம் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போகிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். நாம்ச கட்டத்தில் 4வது வீட்டில் ராகு வரும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். படிப்பை விட்டுட்டு விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருப்பது, உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்களே தேர்ந்தெடுப்பது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான அமைப்பெலாம் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு எதிர்காலத்தில் எது மதிப்பு மரியாதை கொடுக்கும், எது உங்களுடைய பெயர் கெடுக்கும் அப்படின்னு நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். நாம்ச கட்டத்தில் 4, 10வது வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் வரும்போது வண்டி வாகனம் இயந்திரம் ட்ராவல்ஸ் பண்ணி தினந்தோறும் வெளியில் போயிட்டு வேலை செய்துட்டு வரக்கூடியவர்களுக்கு இந்த 2 மாதம் நல்ல சம்பாத்தியம் வருமானத்தை கொடுக்கும். சிம்மராசிக்கு 4, 9ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் ராகு செல்லும்போது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.